தினத்தொளி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ தீட்டில் நிறைய தீட்டுகள் இருக்கு. நம்ம தீட்டுல நிறைய தீட்டுகள், ஒவ்வொரு குழந்தை பெயர்கால தீட்டு இருக்குது, இறப்பு தீட்டு இருக்குது, அப்புறமா சமஞ்சா அது ஒரு தீட்டா இருக்குது. இப்படி ஒவ்வொரு வகையான தீட்டுகள் நம்மளுக்கு இருக்குது. அதே போல் தீட்டுகள் இப்ப சமஞ்ச தீட்டு மங்களகரமானது. நம்ம லட்சுமி மகாலட்சுமி வரா, அதை நம்ம நெகட்டிவா எடுக்க முடியாது. இறப்பு தீட்டு இல்லாத வீடே இருக்காது, எல்லா வீட்டிலும் இறப்பு தீட்டு இருக்கும். அது தொட்டுவாரத்தி கிடையாது. அப்படி ஒவ்வொரு தீட்டுக்கும் அப்படி ஒவ்வொன்று இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவான விஷயங்கள் ஆனால் ஒரு தீட்டு என்னன்னா வரும், வந்த செகண்ட் ஓடியும், இப்படி வரும். அந்த தீட்டு ரொம்ப மோசமான தீட்டு. இது யாருக்கும் தெரியாத மாதிரி இந்த தீட்டு யாருக்கும் இதை பத்தி தெரிய மாட்டேங்குது. இதை பத்தி அது இப்ப இந்த காலத்து குழந்தைங்களுக்கு, அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தாங்க. இந்த காலத்தில் அந்த தீட்டை பத்தி சொல்லி கொடுக்கல. என்ன தீட்டுனா, ஒரு ஆண் பெண் சேர்க்கை இருக்கும்போது அதில் உருவாகக்கூடிய உஷ்ணங்களுக்கு பயங்கர தீட்டாக இருக்கும். அந்த தீட்டு ரொம்ப மோசமான தீட்டு. இருக்கிற தீட்டில் மிக மிக மோசமானது. அதாவது ஒருத்தருடைய சந்தோஷத்தில் விளையக்கூடிய ஒரு தீட்டு எல்லாமே ஒரு துக்கத்தில் நம்ம அதை தீர்த்து வைக்கிறோம். ஆனா இது சந்தோஷத்தில் விளையக்கூடிய தீட்டு மிக மோசமான தீட்டாக இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் சேர்ந்த பிறகு அது உஷ்ணம், நெருப்பு தன்மையாக, நெருப்பாக, பொதுவாக பாத்தீங்கன்னா உடலை நெருப்பாக எரியக்கூடியது எல்லாமே தீட்டாக அமைந்து விடுகிறது. அப்போது நம்ம உடல் நெருப்பாக எரியும் தன்மையாக அந்த ஆண் பெண் சேர்க்கைகளை இருக்கிறதுனால அந்த தீட்டு ரொம்ப நம்மளுக்கு நெகட்டிவைஸ் கொடுக்கறது. ரொம்ப நெகட்டிவ் இருக்கிறது கொஞ்சம், ஆனா அதை நம்ம ஈஸியா போக்கலாம். ரொம்ப எளிதில் நம்மளை விட்டு வெளியே அகற்றலாம். அந்த தீட்டு யாரையும் தொடாத அளவுக்கு கூட நம்ம பாத்துக்கலாம். ஆனால் அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு யாருக்கும் இல்லை. என்ன அந்த தீட்டுனா, இப்போ கணவன் மனைவி சேர்க்கை, கணவன் மனைவி இல்லாட்ட ஆண் பெண் சேர்க்கை நடந்துருச்சுன்னா உடனே இவங்க என்னன்னா ஒரு பொருளை கூட தொடக்கூடாது. வீட்டில் உள்ள ஒரு பொருள், செவத்தை கூட தொடறதுக்கு அவ்வளவு யோசிக்கணும். ஏன்னா அந்த தீட்டு தொற்றிக்கொள்ளும். எதை தொடுறீங்களோ அது ஃபுல்லா நெருப்பாக எரிந்து விடும் தன்மை உடையது. அதனால் நம்ம எந்த பொருளையும் தொடாமல் நேராக பாத்ரூமை போய் குளிச்சுட்டீங்கன்னா அந்த நெருப்பின் தன்மையை அணைச்சிட்டாலே உங்களுக்கு அந்த தீட்டு போயிடும். ஆனால் சில பேர் என்னன்னா இது ஒரு பெரிய விஷயமாவே இருக்க மாட்டாங்க. அந்த கணவன் மனைவியோ ஆண் பெண் சேர்க்கைக்குள்ள தீட்டை அது ஒரு அருவருப்பான விஷயமாக பார்ப்பாங்களே ஒழிஞ்சு இதுல உள்ள உஷ்ணத்தன்மை, உடம்பு கெடுக்கலுக்குள்ளது, இது எல்லாமே பார்க்க மாட்டாங்க. தலைக்கு ஊத்துனால்தான் அந்த தீட்டே கழியும். எல்லாரும் அது மேலுக்கு ஊத்தி கழிக்கிறாங்கிறாங்க. மேலுக்கு ஊத்தக்கூடாது, தலை குளிச்சிடணும். அந்த தீட்டு அப்ப தலைக்கு குளிச்சுட்டு போய் சாமி ரூம்ல போய் விளக்கு ஒளியை பார்த்து விடுவது மிக சிறப்பாக இருக்கும். அந்த விளக்கினுடைய வெளிச்சம் உங்களுடைய முழு பவர், முழு சக்தியும் அது கொடுக்கும். இதனாலதான் ஒவ்வொரு கணவன் மனைவி உறவில் இது பரிசுத்தமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா மூதாதையர்கள் இதை நம்மளுக்கு சொல்லி வளர்த்திருப்பாங்க. சொல்லுவாங்க, நீங்க குளிச்சுட்டு அப்புறமா அடுக்கலைக்கு போ, குளிச்சுட்டு விளக்கேத்திரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் தவறான பெண்களுக்கு இந்த இது தெரியாதுன்னா அவங்க உடல்கள் நோயில் கஷ்டப்படும். நோயில் அந்த தீட்டை உடம்புல தக்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒழுங்கா குளிக்காமல் தலைக்கு ஊத்தாமல் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த தீட்டு உங்க உடம்பில் நோயை உருவாக்கக்கூடியதாக, பலவீனமானவர்களாக மாற்றிவிடும். அதனால அந்த தீட்டை எப்பவுமே உடம்பில் வைத்துக் கொள்ளக்கூடாது. அது முடிஞ்சு மறுநாள் காலையில சூரியன் உதயத்துக்கு முன்னால் தலைக்கு ஊத்திட்டு விளக்கின் ஒளியை பார்த்து 2 ஊதுவத்தி எழுத்தி விளக்கின் ஒளியை பார்த்து, இந்த வாழ்க்கை என்னுடைய கணவன் மனைவி வாழ்க்கை இதே மாதிரி எனக்கு திருப்தியாக நல்ல ஒரு உறவை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கணவன் ஆயுளுக்காகவும் உங்களுடைய ஆயுளும் நிலைத்து இருக்கிற மாதிரி கேட்டீங்கன்னா அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த பெண்ணாகவும் அந்த கணவன் ரொம்ப வலிமையானவனாகவும் இருக்கும். இதனால இந்த தீட்டை பாத்தீங்கன்னா இந்த நல்லா பாத்தீங்கன்னா ஒரு பிறந்த குழந்தைய கூட தூக்கும் போது அவ முந்தான பற்றுச்சு. அவ எங்க போயிட்டு வந்தாலும் முந்தான அந்த அவ்வளவு முன்னான காற்று கூட அந்த குழந்தை மேல, ஒரு பச்சை குழந்தைய தாக்கி விடும். அவ்வளவு பெரிய தீட்டு. அதனால் உங்க குழந்தைகள், நீங்க பிறந்த உங்க குழந்தைங்க, நாங்க இப்படி இருக்கிறோம் எனக்கு தீட்டாயிருமோ, அந்த பிறந்த அதாவது அந்த சமயத்தில் நீங்க உடனே தலைக்கு தண்ணியை தெளிச்சுட்டு தான் பால் கொடுக்கணும் குழந்தைக்கு. அந்த தலைக்கு தண்ணியை தெளிச்சுட்டு முகத்தை கை கால் அலம்பிட்டு சுத்தம் படுத்திட்டு அப்புறம் தான் உங்க பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும். விளைஞ்சி சும்மா ஏனையதானியம் நின்னீங்கன்னா அந்த குழந்தை மறுநாள் காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, கோல்டு பிடித்தல், இந்த மாதிரி சளி பிடித்தல், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு உருவாகி கூடும். உங்களுக்கு இந்த தாட் வரவே வராது. அதனால எப்பவுமே குழந்தைய தொடும் போது தீட்டுகள் இல்லாமல் குழந்தைய தொடுங்க. இந்த தீட்டு சாமி ரூமுக்கும் ஆகாது,
செவுத்த கூட தொடக்கூடாது, உங்க துணிமணிகளை கூட தொடக்கூடாது. அவ்வளவு வலிமையானது. நம்ம உடுத்திருக்க ட்ரெஸ்ஸை ஃபுல்லா தண்ணீரை நனைச்சு காய வச்சுட்டு அப்புறம் துவைக்கணும். நம்ம படுத்த படுக்கைய வந்து உடனே தண்ணீர போட்டுறணும். இதெல்லாமே இந்த தீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். ஆனா இந்த தீட்டுக்கு வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு தீட்டு தான் அது. அதனால இந்த தீட்டுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கவனம் இல்லைன்னா, அதாவது இந்த உறவு வந்து ரொம்ப புனிதமானது. இத வந்து யாருமே மைண்ட்ல வைக்காம ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப துச்சமாக, இதனால என்ன ஆக போகுது, இதனால எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு நினைக்க போதுதான் நம்மளுக்கு ஆரோக்கிய உடல் வந்து உஷ்ணத்தை தக்க வைத்து அதிக உஷ்ணம் உடலை எரிக்க உங்கள் உடல் ஆரோக்கிய கேடாக மாறிவிடும். அதனால இந்த தீட்டுகள் தலைக்கு குளித்தால்தான் இந்த தீட்டு கிளியர் ஆகும். தலைக்கு குளிச்சிருங்க. அதனால இந்த தீட்டை வந்து ரொம்ப கவனமாக கையாளுங்கள். நன்றி, வணக்கம்.